கரூர் துயர சம்பவத்திற்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரேத பரிசோதனை செய்வதில் ஏன் இவ்வளவு அவசரம் என கேள்வி எழுப்பியிருக்காரு. கரூர் சம்பவம் தொடர்பாக விவாதத்திற்கு அனுமதி தரவில்லைன்னு குற்றம் சாட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, கரூர் சம்பவத்துல ஏதோ மர்மம் இருக்கிறதுனோ, இதில் அதிமுக அரசியல் செய்யவில்லை, மக்களுக்காகவே பேசுகிறோம்னு கூறியிருக்காரு. அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைத்ததோடு அவசரமாக உடற்கூறாய்வு செய்தனர்னோ, 3 மேசைகள் மட்டுமே இருக்கும் மருத்துவமனையில எப்படி 39 பேருக்கு உடற்கூறாய்வு செய்ய முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு உடலை உடற்கூறாய்வு செய்ய 1.5 மணி நேரம் ஆகும் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவ்வளவு விரைவாக எப்படி செய்திருக்க முடியும் என்று கேட்டால் ஏதேதோ பதில் சொல்கிறார்கள்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. கரூர் துயர சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம், கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என திட்டமிட்டே இந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சரமாரியாக குற்றம் சாட்டியிருக்காரு. கரூர் சம்பவத்தை மறைக்க அரசு நாடகம் நடத்துகிறதுனோ, இவ்வளவு மருத்துவர்களை கொண்டு வந்த அரசுக்கு 41 குளிர்சாதன பெட்டிகளை வரவழைக்க முடிகிறதா, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறார்கள்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு.